ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரொம்பவுமே டேஸ்டியான சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோங்க. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அடுப்புல குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 3 இலை, அப்புறம் 2 அன்னாச்சி பூ, கொஞ்சமா பட்டை, 3 ஏலக்காய், கிராம்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டு எண்ணெயில நல்லா லைட்டா அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், உப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். அதுவும் இல்லாம நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கலாம் மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா 1 to 2 மினிட்ஸ் கிண்டி விட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை போகும், அதுக்காக தான். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெயே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்கிட்டே எடுத்தேன் அப்படின்னா, நான் எடுத்து வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நேற்று நைட்டே நான் பட்டாணி ஊற போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேங்க. அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். காய்கறி எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அதை வதங்க விடுங்க. எண்ணெயிலே வதங்கும் போது நமக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த பிரியாணி மசாலா பொடி தான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி மசாலா பொடி கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் காரத்துக்காக வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா பொடி நல்லா மிக்ஸ் ஆகி வெஜிடபிளோடு சேர்ந்து நல்லா பார்த்தீங்களா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு இதுக்கு 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேங்க. வெஜிடபிள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம வந்து எத்தனை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நான் 3 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்களா எண்ணெயே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸையே ஆட் பண்ணிக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப இதாக நம்ம கிண்டி விட்டு கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த அரிசி வந்து உடஞ்சி போயிடும். பார்த்தீங்களா மெதுவாக சாஃப்டாக இது பண்ணிவிட்டு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணிக்கு தகுந்த மாதிரி 4 விசில் போட்டோம். விசில் போட்டு இறக்கும் போது உண்மையிலே ரொம்பவுமே டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் ரெடிங்க. நல்லா வந்திருந்தது. எங்களுக்கு லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆனால் அப்படி இருந்தாலும் 4 விசில் போட்டனாலும் நினைக்கிறேன். நீங்கள் விசில் எப்படி தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.